சோதனை நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கஷ்டம்தான், எல்லாரும் பேசும்போது ஏளனமாய் திட்டும் போது நமக்கு கஷ்டம்தான். ஸ்தோத்திரம். அதெல்லாம் இன்றைக்கு நினைச்சாலும் இருதயம் உடைக்கப்படும். ஆனாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஸ்தோத்திரம். லூக்காசர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, தைல குப்பியை உடைக்கலைன்னா தைல வாசம் வராது. குப்பியை உடைச்சாதான் தைல வாசம் வரும். அப்போ குப்பியை உடைக்கப்படலைன்னா தைல வாசம் என்ன செய்யாதுங்க, வராது. அந்த வாசனை யாருக்குமே தெரியாது. நம்மளை கர்த்தர் உடைச்சாதான் நம்ம மற்றவர்களுக்கு வாசனையாய் மாறுவோம். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு வாசனையாய் மாறுவோம். எத்தனையோ பேர் போய் ஒரு ஆறுதல் சொல்லி, ஒரு குழந்தை இருந்து ஒரு தாய் தகப்பனுக்கு எத்தனையோ பேர் சொல்லி அவங்க ஆறுதல் அடையலை. ஸ்தோத்திரம். ஆறுதல் அடையலை. நான் அப்போ வேதாகம் கல்லூரி படிக்கிறேன். நான் போனேன். போய் ஏன்னா அந்த குழந்தைய நாங்கள் போகும்போது வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து தருவான். நம்ம இவன் மாதிரி லிவின் மாதிரி தான் இருப்பான், சரிங்களா. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து தருவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து அடிச்சு காமிப்பான் இந்த குழந்தை. நான் சொன்னேன், தயவு செஞ்சு இவனுக்கு ஆப்ரேஷனுக்கு கொண்டு போயிடாதீங்க. ஆற்றில் ஒரு வாட்டையருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. தயவுசெய்து ஆப்ரேஷனுக்கு கொண்டு போயிடாதீங்க. கர்த்தர் இவனுக்கு ஆப்ரேஷன் இல்லாமையே சுகத்தை தருவார். இல்லையா. நாங்கள் ப்ரேயர் போன ஒரு வீடு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி ராமகிருஷ்ணா மெடிக்கல் இருந்தனால அவங்களுக்கு அந்த மெடிக்கல் மேலேயே பயங்கரமான ஒரு இது. ஆப்ரேஷன் பண்ணிட்டா பையன் ரொம்ப நாள் இருந்துருவான், ஆப்ரேஷன் பண்ணிட்டா ரொம்ப நாள் இருந்துருவான். அந்த மைண்டே அவங்களுக்கு ஓடிட்டுருக்கு. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போது ஸ்ட்ரக்சரில் அந்த பையனை படுக்க வச்சுக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணல. கோடி கோடி நன்றி இயேசுவே, கோடி கோடி நன்றின்னு பாடிட்டே உள்ளே போயிருக்கிறான். அந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பையனுக்கு உயிர் இல்லை, சரிங்களா. ஆப்ரேஷன் பண்ணும்போது உயிர் இல்லை. நான் இந்த வேதாம் கல்லூரியில் இருக்கும்போதே அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எனக்கு பயங்கரமான ஒரு வேதனை. போய் வந்த உடனே அவங்க வீட்டுக்கு வந்த உடனே நான் வேக வச்சுனேன் இல்லையோ, பசமாக கூட்டிகிட்டு வேகமாக நான் போனேன். போய் அவர்கள் என்னை பார்த்த உடனே ரொம்ப அழுதாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து ரொம்ப நேரம் அழுதுட்டு ஆறுதல் சொன்னேன். அவங்க நான் சொன்ன வார்த்தையில் ஆறுதல் அடைஞ்சாங்க. காரணம் என்னன்னா, சோத்திரம், தைல குப்பியை கர்த்தர் உடைச்சாதான் தைல வாசனை வீசும். அல்லேலூயா.